Welcome to 12th Maths Chapter 9 level 1 mark பார்த்துட்ருக்கோம். Question number 11. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன பண்ணலான்றது திஸ் காமா இன்டெக்ரல். ஸோ காமா இன்டெக்ரலில் நம்மளோட புக்கில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. காமா இன்டெக்ரேஷன் ஆஃப் n + 1 = n × காமா n. ஸோ இந்த ஃபார்மெட்டை நம்ம நியூமரேட்டர் ஃபார்முலாவை இப்போ எடுத்துக்குவோம். இப்போ n + 2. ஸோ இது எப்படிப்பா இந்த மாதிரி மெத்தடாக மாறுது அப்படின்னா, இதை காட்டிலும் ஒன்று ரெடியூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் அதே டேர்ம் எழுதுவாங்க. அப்போ இதை காட்டிலும் ஒன்று ரெடியூஸ் பண்ண டேர்ம் என்னாகும்? n + 1 அகைன் காமா இன்டெக்ரேஷன் ஆஃப் n + 1. ஸோ அகைன் காமா இன்டெக்ரேஷன் ஆஃப் n + 1 வேல்யூ என்னப்பா? n × காமா இன்டெக்ரேஷன் ஆஃப் n. therefore அப்போ n + 1 n × காமா இன்டெக்ரேஷன் ஆஃப் n. ஸோ அப்போ காமா இன்டெக்ரேஷன் ஆஃப் n + 2 ஓட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். therefore the given value எழுதிக்கிறேன். n + 2 divided by gamma integration of n is equal to 90. ஸோ நியூமரேட்டர் ஃபார்ம் மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ n + 1 × n and gamma integration of n divided by gamma integration of n is equal to 90. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் gamma integration of n கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது n × n + 1 is equal to 90. ஸோ என்ன உள்ள கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா n² + n 90 உள்ள கொண்டு வாங்க. ஃபேக்டரைசேஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? n + 10 then n - 9 = 0. therefore answer n is equal to -10 and n is equal to +9. therefore option -10 கிடையாது, +9 தான். ஆப்ஷன் D. Number 12. The value of integration of 0 to π/6 and cos cube 3x × dx is. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இதில் ஒரு ஃபார்மெட் தெரியும். இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to π அண்ட் காஸ் பவர் nx × dx போட்டோம்னா அதுக்குண்டான ஒரு ஃபார்முலேட்டில் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா π/2 இருக்கணும், அப்பர் லிமிட்டில் π/2 இருக்கணும் அண்டு காஸ் x இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஃபார்மெட்டை ஈஸியாக அப்ளை பண்ணணும். அதாவது என்ன இருக்கோ n நியூமரேட்டரில் அதோட ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும். n - 1 × n - 2 n - 3ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், கம்மியாகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ என்னென்னு ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, என்ன நம்பர் இருக்கோ அதுலேருந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஃபார்மெட் இருக்கணும். இன்டர்வல்ஸ் வந்துட்டு 0 to π/2 இருக்கணும். தென் இங்கே எக்ஸ் தான் இருக்கணும். நம்மளுக்கு இங்கே வேரியபிள்ஸ் எல்லாமே சேஞ்சாக இருக்கிறனால நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறேன். லெட் t = 3x அப்படின்னு எடுத்துக்கிறேன். சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இப்போ எக்ஸை வந்து நம்ம டீன்னு கன்வெர்ட் பண்ணுறதுனால டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷனை வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், வித் ரெஸ்பெக்ட் டு டீன்னு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி இங்கே பண்ணுறேன். அப்போ dt ஆயிரும். 3 × x பண்ணிங்கன்னா dx. நம்மளுக்கு dx மட்டும் தான் அங்கே வேணும். ஸோ அப்போ dt / 3 is equal to dx. ரைட்? ஸோ நம்ம இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காது எக்ஸோட இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் போய் நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டீக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸோட இன்டர்வல்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 0 ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே 0 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 0 × anything 0 அண்ட் π/6 3 × π/6. ஸோ கேன்சல் பண்ணோம்னா π/2. எக்ஸோட வேல்யூ π/6, டீக்கு என்ன ஆயிடுது π/2ன்னு மாறிடுது. சரிங்களா? ஸோ இப்போ கொண்டு போய் நம்ம ஃபார்முலேட்டில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் 0க்கு 0 தான், π/6 வந்து நம்மளுக்கு π/2ன்னு மாறிடுது. தென் காஸ் க்யூப் 3xக்கு பதிலாக டீயும் அண்ட் dxக்கு பதிலாக dt அண்ட் டிவைடட் பை 3. இந்த டிவைடட் பை 3 நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வெளியே கொண்டு வந்துடலாம். அப்போ 1/3 இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to π/2 தென் காஸ் பவர் 3 × d × dt. ஸோ இது இருந்துட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபார்மேட் சொன்னோம். ஸோ என்னன்றது என்னது 3. அப்போ அந்த 3 டினாமினேட்டரில் போட்டுருங்க. இதோட ஒன்று ரெடியூஸ் பண்ணி மேலே எழுதுங்க. அதோட ஒன்று ரெடியூஸ் பண்ணுறது அடுத்தடுத்த ஸ்டெப்பில் எழுதிட்டே போகலாம். நம்மளுக்கு 3 ஸ்டார்ட் பண்ணனால டக்குன்னு அடுத்த நம்பர் 1ஓட முடிஞ்சிருது. ஸோ 1ன்னு முடிஞ்சிட்டா வேலை இல்லை, அவ்வளோதான். ஸோ இதை உள்ள கூட சால்வ் பண்ணிங்கன்னா 2 / 3 3s are 9. therefore the answer should be 2/9.